வேகமும் விவேகம் கொண்ட மேசராசி அன்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள். ஏன் வக்ர பயிற்சி, அது சனி வக்ர பயிற்சி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா 138 நாள் சனி தன் நிலையிலிருந்து மாறி இருக்கு. அப்போ என்னெல்லாம் தொந்தரவு கொடுத்ததோ அப்படியே விலகி பாசிட்டிவாக மாற வாய்ப்பு அதிகம். தன் நிலையிலிருந்து மாறி பலன் கொடுக்க போதுன்னு அர்த்தங்க. இதாங்க சிம்பிளாக. இப்போ உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கா, அடுத்து நல்லது கொடுக்க போகிறார். இப்போ மேசராசிக்கு 7.5 சனி வந்துருச்சு, தாக்கம் வந்துருச்சு, பல கஷ்டங்கள் 2-3 மாதமாக அனுபவிச்சிட்ருக்கீங்க இல்லையா? இப்போ அதோட பலாபலன்கள் அப்படியே மாறி கொடுக்க போது அதோட நிலைகள் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க, சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்கு இந்த நேரத்தில் பண்ண போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? செல்வ செழிப்பு, வளர்ச்சி, இதை நோக்கி பயணிங்க. தன யோகம் அதிகரிக்கிற காலகட்டம். இப்போ தான் பொருளாதார ரீதியாக ஒரு வலுப்படுத்தலாம். ஏன்னா சனி பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்தவர் 11ஆம் இடம் நோக்கி போகிறார். அப்போ 10-11 அதிபதி. பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குற நேரம் வந்திருக்கு. இத்தனை நாள் இப்படி சொல்ல முடிஞ்சுதான். அது குறிப்பாக ஜூலை 28க்கு அப்புறம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி கேதுவை டிகிரி தாண்டிடணும். இந்த கேது கொடி இருக்கிற வரைக்கும் உலக அளவில் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதுங்கிறது பொதுவானது. அந்த கேது தாண்டிட்டால் அப்படியே பலாபலனே வேறு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. வர வேண்டிய பணங்கள் வருகிறது, செல்வ செழிப்பு ஏற்படுகிற காலகட்டங்கள், கொடுக்கல் வாங்கலில் நல்லா இருக்கும். அதோட முக்கியமாக திருமண யோகம், மன யோகம், அது திருமண யோகம். குரு ஆல்ரெடி 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்தது. அப்போ 11ஆம் வீட்டில் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். திருமணக்காரகன் சூப்பராக வேலை செய்ய போகுது. திருமணத்துக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. வரன் தானாக வரும். கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா செவ்வாய் தான் 7ஆம் வீக்கை நோக்கி போயிட்டுருக்கு. கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா செட் ஆகிரும். இப்போ இந்த நேரத்தில் திருமணத்துக்கு வரன் அமைஞ்சிரும். இதில் என்ன ஒன்று கவனிக்கணும்னா, நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தங்கள் இது பார்த்தா கூட கட்ட பொருத்தம் இருக்கா, குழந்தை பிறப்பு இருக்கா, மூர்த்த லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுங்கள். அப்போ திருமண காலகட்டம் வந்தாச்சு, சூப்பராக இருக்கும். நல்ல அந்த ஆவணி மாதத்தில் நற்செய்தி உண்டு. இந்த சனி வக்ர காலகட்டத்திலே இருக்கும். சனி வக்ரம் ஒரு சூட்சம் என்ன தெரியுங்களா? உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தால், சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் நல்லது கொடுப்பார். அப்போ ஆல்ரெடி ஜாதகத்தில் வக்ரம் பெற்றிருக்கு, அது திருமணம் நடத்த காரகரமாக இருந்தால் கோச்சாரத்தில் அதே நிலைமை தான் வரப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம், பொருளாதார சூப்பராக இருக்குது. இப்போ கேட்கலாம், சார் வேலையில் எப்படி இருக்குங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னா, இதுவாக 6ஆம் இடத்துல சனி பார்வை இருந்தது. 6ஆம் இடத்துல சனி பக்கம் எல்லாமே நடந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. எல்லாமே கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒர்க்காக இருக்குது அப்படின்னு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ், அப்பாடா நம்ம வேலை வேகமாக செய்கிறோம். தொந்தரவு கொடுத்தவங்க ஃபஸ்ட்டு விலகிடுவாங்க. இந்த மேலதிகாரிகள் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க ஃபஸ்ட்டு விலகிடுவாங்க. உங்களுக்கு சக ஊழியர்கள் புரிதல் கம்மியாக இருந்தது. நீங்கள் சொல்கிற கரெக்டான பாயிண்ட்டை அவங்களுக்கு புரியலை. உங்களோட திறமை வெளிப்படுத்துதல் மற்றவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. இதுதான் இத்தனை நாளாக அப்படி இருந்தது. இனி அந்த நிலைமை மாறி உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. புதுசாக கற்றுக்க போகிறீங்க. அது காலத்தின் நிர்ணயம். படிக்கிறது, புது டெக்னாலஜி அடாப்ட் ஆகிறது, புதுசாக ஒரு மெட்டீரியல் எந்த இதாக இருந்தாலும் புதுசாக ஒன்று, ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைலாக இருந்தாலும் சரி, மோட்டார் துறையில் இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல் இருந்தாலும் சரி, பொது சம்பந்தப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு அடாப்ட் ஆக வேண்டிய காலகட்டம். ஏன்னா 6ல் சனி சம்பந்தம் நிலை கற்றுக்கணும்னு அர்த்தம், கற்றுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். 8ஆம் அதிபதி 6ல் கொஞ்ச காலம் பயணிப்பார். 8 6ல். அப்போ இந்த சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்னதாக வந்து போகும் சனி இந்த வாங்குகிற காலகட்டத்தில். ஏன்னா செவ்வாய் இப்படி பயணிச்சிட்டே போகுது இல்லையா? கண்ணியில் செவ்வாய் வரும்போது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, கன்னி செவ்வாய் கடலையும் வற்ற வைக்கும். இந்த நேரத்தில் பணத்தை தூக்கி இறச்சிடக்கூடாது, பணத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும். புது கமிட்மெண்ட் வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். கண்ணி விட்டு கடந்ததுக்கப்புறம் எது வேணால் பண்ணலாம். இந்த குறிப்பிட்ட அந்த 138 நாளில் கொஞ்சம் இந்த 40 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றோம். அப்போ மற்ற நாள்லாம் அள்ளி கொடுக்க போகுது. ரைட். இப்போ தொழில் விஷயத்து எப்படி இருக்குது? 10ஆம் அதிபதி 11ல் பயணிக்கிறார். தொழிலில் லாபம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது யோகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் வகையில் யோகம். ஷேர் மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் அமைப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க. ட்ரேடிங் சம்மந்தப்பட்டலாம் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது யோகமாக இருக்குது.
அந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் சனி வக்கர காலத்தில். அதனால் டக்குன்னு முடிவெடுக்க முடியாது, கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். வெயிட் பண்ணுவோம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குதுங்க. ஆன்மீக குருமார்கள், தந்தை வழி உறவுகள், அப்புறம் இது மாதிரிலாம் பெட்டராக இருக்கும். இப்போ நிறைய மாணவர்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா, நல்ல லெவலில் படிப்பாரா, ஹையர் எஜுகேஷன் வெளிநாடெல்லாம் போகலாமா, இந்த உலக போகிறோம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தீங்க, கூடிய சீக்கிரம் நின்றுடும். ரொம்ப நாளாக போகும்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ குரு 9ஆம் வீட்டுக்குலாம் வெளிநாடு வெளி மாநில இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நன்மதிப்பாகத்தான் இருக்கும். வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை வந்துடும், பெரும் லெவலில் ஒரு சூழ்நிலை வந்துடும். இதில் ஆன்மீக குருமார்கள், பெரும் தலைவர்கள், ஒரு விருது வாங்குகிற அம்சம் உண்டு. சின்ன ஒரு லாட்ரி யோகம் இருக்குது. அதுக்காக லாட்ரி சீட்டு யோகம்னா உடனே போய் பெரிய லெவலில் லாட்ரி சீட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்காக கேரளா பக்கமே நிறைய வாங்கிடக்கூடாது, 1-2 விழுகும், அதுக்காக இல்லைன்னு சொல்லலை. பார்த்து பரிணாமம் பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் இடம் வீடெலாம் வாங்கலாமா? ஜூலை 28க்கு பின் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்க அம்சம் உண்டு. இப்போ வண்டி மைண்டில் தான் ஓடிட்டுருக்கு, ஏதோ ஒரு வண்டி வாங்கிடுவோம். அந்த ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பொதுவாகவே இந்த திருமணத்தை நெருங்கி இருக்கிறவங்க, ஃபஸ்ட்டு திருமண வயது உடைய ஆண் பெண் இருக்கும், வண்டி வாங்கணும் வீடு இது சம்பந்த சிந்தனை. பொதுவாகவே வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், ஒரு அசட்டாக போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற காலகட்டம் வந்திருக்கு. இந்த குழந்தை சம்மந்தப்பட்டது. குரு 3ஆம் இடத்துல, 5ல் கேது, சனியோட இந்த வக்ரப்பார்வை பாதி பார்வை 5ஆம் வீட்டுக்கு வருது. அப்போ மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு சில செயல்பாடுகள், சின்ன ஒரு ஹெல்த் செக்கப் மூலம் டெவலப் ஆகுது. ரைட். உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து திருமணம் எப்போ, கடன் எப்போ அடையும், செல்வ செழிப்பு எப்படி வரும், கணவன் அந்யூன்யம் என்ன, இதெல்லாம் தெளிவாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இப்போ முக்கியமான ஒரு விஷயம், ஹெல்த் எப்படி சார் இருக்கும்? ஹெல்த் ஃபஸ்ட்டு விஷயம் க்யூர் ஆக வாய்ப்புண்டு. சின்ன இப்போ தான் போய் மருத்துவம் பார்த்துக்கணும் இருக்கும், மருத்துவத்தின் மூலம் க்யூர் சின்னது தான். இப்போ எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 11 சனி பகவான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எண்ணெய் வைத்தியத்தின் மூலம் வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா ரொம்ப பழமையான இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்த முறை இல்லை ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இல்லை பழமையான ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. சனி சம்மந்தப்பட்டாலே இதாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு வளர்ச்சி கொடுத்துரும், நோய் நொடியிலிருந்து மீண்டு வந்துடலாம். தாய் தந்தையோட அனுசரணையாக போகிற காலகட்டம், இப்போ தான் கொஞ்சம் அனுசரணையாக போகிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த இடத்துல தான் இஎம்ஐ, பொதுவாகவே இந்த ராசி பார்த்திங்கன்னா இஎம்ஐ சம்மந்தப்பட்ட மாட்டி தான் தப்பிக்கும். பட் தப்பிச்சிடும், மாட்டி இஎம்ஐ சம்மந்தப்பட்டது கடன் சம்மந்தப்பட்ட மாட்டி தப்பிச்சிடும். இப்போ மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது, அதை பாருங்கள். இந்த நேரத்தில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா, ஒர்க்கில் மாற்றலாம், இடம் மாற்றலாமா, வீடு மாற்றலாமா, ஏதோ ஒரு மாற்றலான்னு தோண்டிகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மாற்றுறதுக்குன்னா உங்கள் ஜாதக ரீதியாக அமைப்புகள் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். மாற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஆதாயம் உண்டு. வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட முயற்சிக்கு சூப்பராக இருக்குது. பொருளாதார வளர்ச்சி உண்டு. இதெல்லாம் பெட்டராக இருக்கும். இதில் கவனமாக இருக்கணும். என்னென்னா இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் செஞ்சுருங்க. 138 நாளுக்கு மேலே கால சூழ்நிலை திருப்பி மாறும். அப்போ அந்த காலகட்டத்தில் எத்தனையும் செஞ்சிடலாம். இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம், இன்னும் வளர்ச்சியாகும். சனி நல்லது கொடுக்குறார். அப்போ எதைத்தான் சார் கும்பிட்டு நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும்? பைரவர், கால பைரவர் இல்லை பைரவர், ஸ்வர்ண பைரவர், ஆக மொத்தம் ஒரு பைரவர் வழிபாடு நிச்சயமாக வளர்ச்சியாக இருக்கும். பொதுவாக கண்ணியில் செவ்வாய் பயணிக்கிறார். கண்ணியில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது கொஞ்சம் இந்த முருகனில் பாலமுருகன், பச்சைமலை முருகன் இல்லை வள்ளி தெய்வனியோடு இருக்கிற முருகர், இந்த மாதிரி கோயிலில் கொஞ்சம் முருகரை இந்த அம்சத்தில் கொஞ்சம் கும்பிட்டுக்கங்க. முருகரை செவ்வாய் தானே முருகரோட அம்சம் இல்லையா. பெண் தெய்வம்னா பகவதி எடுத்துக்கலாம். இந்த கன்னியாகுமரி பகவதி, இந்த தெய்வத்துக்கு கும்பிடும்போது அந்த விரைய செலவை குறைப்பாங்க. அதை பாருங்கள். நிச்சயமாக இந்த சனி வக்ர பயிற்சி மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.